நேற்று புரட்டாசி சனிக்கிழமைங்க எல்லா பெருமாள் கோயிலையுமே கூட்டம் அதிகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி சிவன் கோயில் எப்பவும் போல் சனிக்கிழமைங்கிறதுனால சனீஸ்வரர் வழிபடுறதுக்கு வழக்கம் போல் இருக்கிற கூட்டம் இருக்குதுங்க. பக்கத்துலேயே பெருமாள் கோயில் சிவன் கோயில் ரெண்டுமே இருக்கிறதுனால கூட்டம் இன்னுமே வழக்கத்துக்கு மாறாக கூட்டம் இன்னுமே அதிகமாகவே இருந்ததுங்க. அப்புறம் சிவன் கோயிலை நாங்கள் தரிசனம் பண்ண போவையிலேயே மணி 7:30 ஆயிடுச்சுங்க. கடைசி பூஜை நடந்துக்கிட்டு இருந்ததுங்க. சிவனுக்கு பள்ளியறைக்கு போகிறதுக்கு முன்னாடி நடக்கிறதுங்க. நாங்கள் சுற்றி வர எல்லாம் சாமி கும்பிட்டு வெளியே வர்றப்போ பார்த்திங்கன்னா பூஜை முடிஞ்சு சிவன் பள்ளியறைக்கு போகிறதுக்கு சுற்றி வர்றதுக்கு ரெடி ஆகிட்டாருங்க. எல்லாம் வெளியே வந்துட்டாருங்க சிவன். உள்ளேயே பிரகாரத்தில் சிவன் முருகர் நல்ல அழகிய வேலைப்பாட்டோட மாலைகள்லாம் அணிந்து அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான வஸ்திரம் அணிந்து பெரிய மாலைகள் பூ மாலைகள் சுற்றி வர வச்சு அலங்காரம் பண்ணிங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாருங்க. நம்மளுக்கு தரிசனம் கொடுத்தாரு. நாமளும் அதை பார்க்கையில் ஒரு ஒரு அழகாக ஒரு ரம்மியமாக இருந்ததுங்க அது பார்க்குறக்கே. நாங்கள் வெளியே பெருமாள் கோயிலுக்கு தரிசனம் பண்ண வந்துட்டோங்க. அங்கே பார்த்திங்கன்னா முதல்ல கூட்டம் அதிகமாக இருந்தது. சிறப்பு தரிசனத்துலேயும் கூட்டம் இருந்தது, பொது தரிசனத்துலேயும் கூட்டம் இருந்ததுங்க. அப்புறம் நாங்கள் எல்லாம் சுற்றி சாமி கும்பிட்டு வரையில் பிரசாதம் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு சக்கரை பொங்கல், புளியோதரை, கல்கண்டு சாதம் இதெல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் சாப்பிட்டு தான் பெருமாள் தரிசனம் பண்ண போனோங்க. நாங்கள் சாப்பிட்டு போகையில் பார்த்திங்கன்னா சிறப்பு தரிசனத்துடைய கூட்டம் குறைஞ்சிடுச்சு, அறவாகவே குறைஞ்சிடுச்சுங்க. பொது தரிசனத்தில் ஓரளவுக்கு இருந்ததுங்க. அப்புறம் நட சாத்துற நேரம் ஆயிடுச்சுங்களா. சிவன் கோயிலையும் நட சாத்திட்டாங்க. பெருமாள் கோயிலில் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக தான் சாத்துவாங்க எப்பவுமே. நாங்கள் உள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தேங்க. வெளியே வரையில் இன்னிசை கச்சேரி நடந்ததுங்க. எப்பவுமே புரட்டாசி மாதம் 2 சனிக்கிழமையில் இன்னிசை கச்சேரி வைக்கிறாங்க. கூட்டம்னா பெருமாள் கோயிலுக்குள்ளே அவ்வளோ கூட்டம் இருக்குதுங்க. இந்த தகவல் தொழில்நுட்பம் நிறைந்த காலத்துலேயுமே கோயிலில் அந்த பக்தர்களுடைய கூட்டம் குறையவே இல்லைங்க. ஆன்மீக பாதையில் அவங்க போய்கிட்டு இருக்கிறது குறையாமல் இருக்குங்க. குழந்தைங்க, வயதானவங்க, இளைஞர்கள், இளைஞிகள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த இன்னிசை கச்சேரியை கேட்டு ரசித்து தாளம் போட்டு ரசித்து பார்த்து கேட்டுட்டு தான் போனாங்க.